பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா, ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது வார்த்தையின் மூலம் அவருடைய கிருபையை அனுபவிக்கிறோம். அவருடைய கிருபை மகா பெரிதாக இருக்குது பாருங்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு நம்மளை தேற்றி நம்மளை மேலே கொண்டு வருகிற கிருபை பாருங்கள். வியத்தகு கிருபை, ஆச்சரியப்படத்தக்க கிருபை. அவர் கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட என்னோடய டாபிக் என்னென்னா, முடியாததை நினச்சி பாருங்கள். நம்மளால் இது முடியவே முடியாது, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறது எல்லாத்தையும், முடியாதவைகளை நம்முடைய தேவன் முடித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. முடியாததை முடித்து காட்டுகிற தேவன், அதுதான் ஆண்டவருக்கு மகிமை பாருங்கள். நம்மளுடைய பலத்தில் செய்யறதில்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்மளே போட்டு முட்டி மோதி ஒன்றொன்னையும் செஞ்சுக்கிட்டு இருக்காம, இன்றைக்கி ஒரு பாஸ், நம்ம செய்கிற காரியங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக வார்த்தைகளை தியானிப்போம். இன்றைக்கி நான் ஆதியாகமத்தில் அப்படியே இன்றைக்கி ஒன்றா தியானித்தேன் பாருங்கள். ஆதியாகமத்தை படித்து முடித்தேன், அப்படியே நான் தியானித்து பார்த்தேன். அதையே இனி மெடிடேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படியெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார், எப்படி நிறைவேற்றி கொடுத்தார், முடியாமல் இருந்த சூழ்நிலைகளில் எப்படி அவருடைய வார்த்தை முடிய வைத்தது ஒவ்வொரு காரியத்தையும், அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முடியாததை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளால் முடியாதவைகள் தேவனால் கூடும். ஏன்னா அவர் காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். முடியாதது எல்லாத்தையும் சாத்தியமாக்குகிற தேவன். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒரு சில அதிகாரங்களை நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம தியானித்தது தான், ஆனால் இந்த டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி நீங்கள் நினச்சி தியானித்து பாருங்கள். என்னென்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆபிரகாம் ரொம்ப சோர்வில் இருக்கும்போது ஆண்டவர் தரிசனமாகிறாரு. தரிசனமாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படிங்கிறார். முதல் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே. முதல்ல சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாத. ஏன் அப்படின்னா, எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கலை, எனக்கு வேலைக்காரன் எலியேசர், அவன்தான் எனக்கு புத்திர சந்தானமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய கற்பத்திலிருந்து ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறாரு. ஆறுதல் படுத்துறது மட்டும் இல்லை, நீ வீட்டுக்கு வெளியே வா. ஒரு சில நேரங்களில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். அப்படியே கொஞ்சம் நேரம் நடக்கலாம், இல்லைன்னா உங்கள் காரில் ஏறி கொஞ்சம் தூரம் நீங்கள் அப்படியே பிரயாணம் பண்ணலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணணும் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர் இது சொல்லுவார். அவர் ட்ராவல் ரொம்ப மணி நேரங்கள் அப்படி பண்ணுவாராம் கார் எடுத்துகிட்டு. அப்போது கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கான நேரம். அப்போ வீட்டை விட்டு ஆபிரகாம் ஆண்டவர் வெளியே கூப்பிட்டு, நீ வானத்தை அண்ணாந்து பார் அப்படிங்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை சோர்வில் இருந்தீங்க அப்படின்னா, வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அண்ணாந்து பார்த்தா எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது. ராத்திரி வெளியே வாங்க, அந்த நட்சத்திரங்களை பாருங்கள். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்மளால் எண்ண முடியுமா? கீழே குமிஞ்சு பூமியை பாருங்கள். கண்ணு கட்டின தூரம் பூமியில் இருக்கிற மண்ணை உங்களால் எண்ண முடியுமா? ஆண்டவர் அதான் சொல்கிறார், கடற்கரை மணலை உன்னால் எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? 5வது 6வது வசனம் ஆதியாகமம் 15:5-6 போட்டிருக்கு. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். எனக்கு பிள்ளை இல்லையா ஆண்டவரேன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நட்சத்திரத்தை எல்லாம் நீ எண்ணிப்பாருப்பா, உன்னால் எண்ண முடியுமா? இந்த மாதிரி நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அதை அப்படியே ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி சொன்னேன், முடியாததை நினச்சி பாருங்கள். எண்ண முடியுமா? நட்சத்திரங்களை எண்ண முடியுமா?
உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணையாவது உங்களால் எடுத்து எண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நம்முடைய தேவனால் முடியும். அப்போ முடியாததை முடிய வைக்கிற தேவன், அவர் நல்லவர் பாருங்க. அதே மாதிரி ஆதியாகமம் 22 நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்த செய்தி, அவர் யெகோவா ஈரே. பலி கொடுக்க சொல்லிட்டாரு. பலி கொடுக்கறக்காக போயாச்சு, போய் கத்தியும் ஓங்கியாச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டாம், உன் கத்தியை கீழே போடு. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை, மலை மேலே தனியாக ஒரு ஆடு. அதுக்கான வசனம் பாருங்கள், 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். மலை மேலே தனியாக ஒரு ஆடு, முடியாதது, நடக்கவே சான்ஸே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆபிரகாமுக்காக வச்சிருந்தாரு. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் யெகோவா ஈரே, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொன்ன தேவன். கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர்னு பாருங்கள். அதே மாதிரி ஆதியாகமம் 41 யோசேப்போட வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். குழிக்குள்ளே கடந்தவன், அவனோட வாழ்க்கை அப்படியே அதுலேயே மரணம் வந்திருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் என்னாகிறது? இவனை வச்சு தான் ஆண்டவர் எகிப்து, உலகம் பூரா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த எகிப்தில் வந்து தான் தானியம் வாங்க போகிறாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் முன்னாடியே சொல்லி இந்த யோசேப்பை ரெடி பண்ணி வச்சுருந்தாரு பாருங்கள். 13 வருஷம் சிறை வாழ்க்கை. அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 41வது அதிகாரம். இவன் ஜெயிலில் இருந்து மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறத பாருங்கள். ஆதியாகமம் 41 12 13 வாசிக்கிறேன். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். இவன் சொன்ன கனவுக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லி, உன்னோட தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறாரு, 3 நாளைக்கு அப்புறம் இது நடக்க போகுதுன்னு ஜெயிலுக்குள்ளேருந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இவனோட வாழ்க்கையில் நடந்தது. இவன் திரும்பவும் தன்னுடைய பதவிக்கு வந்து, ஜெயிலிருந்து பதவிக்கு வந்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் வந்து திரும்பவும் ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் ஜெயிலில் நடந்த இன்சிடெண்ட்டை. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. எங்களை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். இவனை, பானபாத்திரக்காரனை, என்னை திரும்பவும் என்னுடைய நிலையில் நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இது நடக்குமா? ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தது பாருங்கள். யோசேப்பு இதன் அர்த்தத்தை சொல்கிறான். யோசேப்பு இந்த ஜெயிலில் வச்சு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைக்கிறாரு. இப்படி இவனுக்கு சொன்னதுனால இவன் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ராஜாக்கு இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறான். ராஜா மனக்கலக்கத்தில் இருக்கும்போது யோசேப்பு சொல்கிறான், ஜெயிலில் ஒருத்தன் இருந்தான், அந்த எபிரேய பிள்ளையாண்டான், எங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு, எனக்கு நல்ல காரியம் நடந்தது ராஜாவே, நீங்கள் அவனை கூப்பிடுங்க, உங்களோட கனவுக்குரிய அர்த்தத்தை அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே இந்த யோசேப்பை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்கள். 41வது அதிகாரம் 42 43வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 41 42 43வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். முந்தின நாள் ஜெயிலில் இருக்கிறான். த வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் என்ன நடந்தது? இவன் சொல்கிற ஆலோசனைகளும் கனவுக்கு சொன்ன அர்த்தமும் பார்வோனுக்கு அப்படி ஆயிடுச்சு. தேவன் மங்களகரமான உத்தரவு உங்களுக்கு அருளி செய்வாருன்னு சொல்லி கனவுக்கான அர்த்தத்தை சொல்கிறான். இப்படி நடக்க போகுது ராஜாவே, பஞ்சம் 7 வருஷம் வரப்போகுது, நல்ல வருஷங்கள் முன்னாடி 7 வருஷம் வரப்போகுது. அப்போ நீங்கள் தானியத்தை எல்லாம் ஒரு பெரிய பண்டகசாலையை கட்டி செழுமையான 7 வருஷத்தில் விளைகிற எல்லாத்தையும் அதில் ஒரு பகுதியை எடுத்து சேர்த்து வைங்க, பின்னாடி வரக்கூடிய பஞ்ச வருஷங்களுக்கு இந்த தானியம் உதவியாக இருக்கும். இப்படி பண்டசாலைகளை கட்டணும்னு எல்லாம் ஆலோசனை கொடுக்குறான். ராஜாவுக்கு அப்படி அர்த்தம் புரிஞ்சிருச்சு.
உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேற யார் இருப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முத்தை மோதிரத்தை உடனே கழற்றி யோசேப்புக்கு போடுறான். தன்னுடைய மெல்லிய வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு உடுத்து விற்கிறான். உடுத்து வித்து தெண்டனிட்டு பணியுங்கள், எனக்கு அப்புறம் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி யோசேப்பை அந்த நேரத்திலேயே உயர்த்திடுறான் பாருங்க. தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். எங்கேயாவது இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? ஆனால் நடந்தது பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. ஜெயிலுக்குள்ளே கிடக்குறான் முந்தின நாள், அடுத்த நாள் எகிப்து முழுமைக்கும் அதிகாரி ஆயிடுறான். முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் நினச்சி பாருங்க. ஆண்டவரே, அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்களே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் செய்யுங்க. இன்னைக்கு நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக உட்காந்துருக்கேன், என் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நீர் செய்த தேவன் இன்றைக்கும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். ஏன்னா அன்னைக்கு நடந்திருக்கே, யோசேப்பு வாழ்க்கையில் நடந்திருக்கு, என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். இன்னொரு இன்சிடெண்ட்டை பார்க்க போகிறோம். யாக்கோபோட வாழ்க்கையில் பாருங்கள். 46ஆவது வசனம், பிள்ளை யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, யோசேப்பு இல்லை அப்படின்னு நினச்சி இருக்கிற யாக்கோபுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. யோசேப்பு இந்த மாதிரி எகிப்தில் இருக்கிறான், அதிகாரியாக இருக்கிறான், நம்ம திரும்ப எகிப்துக்கு போகிறோன்னு அண்ணமார்கள்லாம் யாக்கோபுக்கிட்ட சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். அப்போ திரும்பவும் நம்ம எகிப்துக்கு போகிறோம், குமாரனாகிய யோசேப்பை பார்க்க போகிறோம், எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் யோசேப்பை என் குமாரனை பார்க்க போகிறேன்னு தூக்கத்தில் யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நினச்சி பாருங்கள். அப்போது இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தரிசனத்தில் யாக்கோபோட பேசுகிறாரு பாருங்க. ஆதியாகமம் 46ஆவது அதிகாரம் 2, 3, 4 வாசிக்கிறேன். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, இஸ்ரவேல்னா யாக்கோபு, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். சாக பொழைக்க கிடக்கிறவனாட்ட கிடக்கிற யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் தோன்றி சொல்கிறாரு, நான் உன் கூட வருவேன் யாக்கோபு, நீ எகிப்துக்கு போ, அங்கே யோசேப்பு நீ பார்க்க போகிற, உன் சந்ததிகளை நீ அங்கே பார்க்க போகிற. அந்த யோசேப்பு, உன்னுடைய செல்ல குமாரன் யோசேப்பு தன்னுடைய கைகளால் உன் கண்களை அவன் மூடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாக்கோபோட பேசுகிறாரு. பாருங்க, இது முடியுமா? எங்கேயோ கிடக்கிறாங்க, அப்பாவும் மகனும் எத்தனையோ ஆண்டுகளாக பிரிந்து, அண்ணமாரெல்லாம் இவனை கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி இருந்த யாக்கோபுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. அவன் உயிரோடு இருக்கிறான், எகிப்தில் இருக்கிறான், எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான், நம்ம எகிப்துக்கு போக போகிறோம், யோசேப்பை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு நிமிஷம் இது கதை மாதிரி நினைக்க வேண்டாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் செய்த காரியங்களை எப்படி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நம் முற்பிதாக்களோட வாழ்க்கையில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எப்படி அவர்களுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார், இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முடியாமல் இருக்கிற காரியங்களை நினச்சி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சாத்தியமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.